அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக் வித் கோமாளி சீசன் 6ல் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம்க்கு வந்த நாஞ்சில் நாட்டு சமையலில் அவங்க பண்ண ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உளுந்தஞ்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு புழுங்கல் அரிசி 3/4 கப் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். ஒரு பேனில் அரை கப்புக்கு கம்மியாக உடச்ச உளுந்து எடுத்துக்கலாம். தோல் இருக்கிற உளுந்தாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு இதை அரிசி கூடயே ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருங்க. குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி உளுந்து ரெண்டையுமே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் உளுந்தையும் அரிசியும் போட்டுக்கோங்க. இந்த உளுந்துக்கு தேவையான தண்ணியும் நான் ஊற்றிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 4லேருந்து 5 பல் பூண்டு போட்டுக்கலாம். எந்த கப்பில் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் துருவின தேங்காய் போட்டுக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம தொட்டு சாப்பிட்ற கிரேவிலையும் உப்பு இருக்கும். இப்போ குக்கர் மூடி விசில் வச்சுக்கலாம். எப்பவுமே நீங்கள் புழுங்கல் அரிசிக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அவ்வளோ விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. உங்களுக்கு இன்னும் குறைவாக வேணும் அப்படின்னா இன்னொரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் இன்னொரு விசில் கூட விட்டுக்கலாம். நீங்கள் கிரேவியோடு வச்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி உதிரி உதிரியாக ரைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது எள்ளு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் எள்ளை ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்க இந்த எள்ளு நல்லா வெடித்து வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், எள்ளு நல்லா வெடித்து வருது. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். துவையல் நம்ம பச்சையாக தான் அரைக்க போகிறோம். இந்த எள்ளு கூட 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 2 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளியும் சேர்த்து நல்லா கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். அரை கப் துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. இதையுமே நல்லா தண்ணி தெளித்து கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எள்ளு துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூடயே ஒரு அவியல் பண்ணிடலாம். நாஞ்சில் நாட்டு ஸ்டைலில் அவியல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு நான் வாழைக்காவும் கத்திரிக்காவும் எடுத்துருக்கிறேன். இது கூடயே மற்ற காய்கறிகளும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய், இது கூடயே தட்டைக்காய், முருங்கைக்காய், கேரட் இது எல்லாமே போட்டிருக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, இது கூடயே பீன்ஸ் இது எல்லாமே போட்டுக்கலாம். இந்த காய் எல்லாமே போட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இந்த காய் எல்லாமே வேகிற வரைக்கும் விட்டுறலாம். கேரளா ஸ்டைல் அவியல் பார்த்திங்கன்னா அதில் தயிர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாஞ்சில் நாட்டு சமையலில் புளி ஆட் பண்ணியிருப்பாங்க. புளிப்புக்கு நீங்கள் மாங்காய் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளி ஊற வச்ச தண்ணியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அவியலுக்கு ஒரு அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு அரை கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 உரிச்ச வெங்காயம் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா திருன்னு அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்ச விழுத இந்த காய்கறிகள் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இந்த அரைப்பை எல்லா சைடும் காய்கறிகளில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. அவியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி தான். எல்லா காய்கறிகளும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறங்காட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கும் பிடிச்ச காய்கறிகள் எல்லாமே எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அவியலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆனோன்னே அவியல் எடுத்து கொட்டிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கும் போது நல்லாவே ஃப்ளேவர் கொடுக்கும். அவியலில் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த உளுந்து சாதம் கூட நல்லா காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்க்கு அவியலும் இந்த துவையலும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். உளுந்து சாதம் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லதுங்க. எலும்பு எல்லாமே ரொம்ப வலுவாக்கிறதுக்கு தேவைப்படும். எள்ளு துவையல் பார்த்திங்கன்னா அதே சமயம் எலும்புக்கு நல்லா உறுதி கொடுக்குற ரெசிபி தான். எள்ளில் கால்சியமும் அயன் சத்தும் ரொம்பவே நிறையா இருக்குது. நீங்களும் இந்த 3 ரெசிபீஸும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.
நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.